நான் தான் ஓம்காரம். நூல்களின் நல்லுரை, நல்லவர்களின் சொற்கள், ஞானிகளின் சொற்பொழிவு, குருவினுடைய கல்வி ஞானம், பெற்றோர்களின் எச்சரிக்கைகள், இவை அனைத்திலும் நிறைந்துள்ளவன் நான் தான் ஓம்காரம். பிரம்மாவின் ஆணைப்படி தேவராஜன் இந்திரன், தேவகுரு பிரகஸ்பதி மற்றும் தேவர்கள் ததீச்சி ஆசிரமம் செல்கிறார்கள். மிகவும் தயக்கத்துடன் அவருடைய அஸ்தியை வஜ்ராயுதமாக தர வேண்டுகிறார்கள். இதை கேட்ட ததீச்சியின் மனைவி சுவேச்சலா மிகவும் கோபம் கொண்டு இந்திரனை கடிந்து கொள்கிறாள். ஆனால் ஜகத்தின் நன்மைக்காக ததீச்சி தனது அஸ்தியை அர்ப்பணிக்க தயாராகி விடுகிறார். காமதேனுவின் உதவியால் இந்திரனுக்கு மீண்டும் வஜ்ராயுதம் கிடைக்கிறது. சொர்க்கத்தின் வேந்தன் யாகபுத்திரன் விருத்ராசுரன் வாழ்க! வாழ்க! வலிமை கொண்ட விருத்ராசுரன் வாழ்க! எங்கே எனது நண்பன் இந்திரன்? அவனுக்கு எனது நட்பை பற்றி கவலை இல்லையா? மன்னியுங்கள் சொர்க்காதிபதியே, தாங்கள் அவரை காண்பதற்காக எவ்வாறு துடிக்கிறீர்களோ அவரும் தங்களை காண வேண்டும் என்று துடிதுடித்து கடற்கரையில் காத்துக் கொண்டிருக்கிறார். அங்கு தங்களை அழைத்தார். அவன் ஏன் இங்கு வரவில்லை? இந்திரன் தன்னை பெரியவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானா? என்னை ஏன் கடற்கரைக்கு வரும்படி அழைப்பு விடுக்கிறான்? அவன் எனது நட்பை வேண்டாம் என்று உதறிவிட்டானா? இல்லை அரக்கவேந்தே, இல்லை, நிச்சயம் அவ்வாறு இல்லை. தனிமையில் அவர் தங்களுடன் முக்கியமாக பேச விரும்புகிறார். ஆகையால் தங்களை அங்கு அழைத்துள்ளார். நானும் பார்க்கிறேன் முக்கியமான விஷயம் என்னவென்று. நானே இந்திரனிடம் சென்று பேசுகிறேன். இந்திரா! 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 நீ எங்கே? முக்கியமான விஷயம் பேச கடற்கரைக்கு அழைத்தாயே, இப்போது ஏன் கோழியை போல் ஒளிந்து கொண்டாய்? விருத்ராசுரா, நான் இங்கே இருக்கிறேன், என் முன்னே வா. இந்திரா! ஆணையிடும் தைரியம் உனக்கு எப்படி வந்தது? என் கோபத்தை பற்றி தெரியாதா? இல்லை இல்லை, எனது நட்பை நீ முறித்துக் கொண்டாயா? இனி நீ சொர்க்கத்தை விட்டுவிடு விருத்ராசுரா. நான் உன்னை எச்சரிக்கிறேன். இல்லை என்றால் அதன் முடிவு அழிவாகத்தான் இருக்கும். அரக்கனே, அழிவு உனக்குத்தான் வரப்போகிறது. இந்திரா, துஷ்டனே, நம்பிக்கை துரோகியே, எனது யாக தந்தை கூறியது உண்மைதான். உன் நண்பனாக நான் இருந்திருக்க கூடாது. நான் உனது கபட நாடகத்தில் அகப்பட்டுக் கொண்டேன். இனிமேலும் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். சென்ற முறை நான் ஏமாந்து உன்னை விட்டு விட்டேன். நீயும் தப்பித்துக் கொண்டாய். ஆனால் இம்முறை நான் உன்னை அப்படியே மென்று விழுங்கி விடுவேன். ஆகையால் நீ முழுவதுமாக அழிந்து போய் விடுவாய். தந்தை துவேஷ்டரே, யாகபுத்ரா விருத்ராசுரா! துஷ்ட இந்திரா! இப்போது நீ எனது யாகபுத்திரன் விருத்ராசுரனையும் தந்திரமாக கொன்று விட்டாயா? இனியும் நான் உன்னை விடமாட்டேன். நீ பிரம்ம ஞானம் அறிந்தவனை கொன்றாய். நீ அதற்கான தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பாய். பிரம்மஹத்தியே, நீ விரைவில் வர வேண்டும். யாக குண்டத்திலிருந்து வெளியே வா.
ब्रह्म ग्रंथि विभेदिनी स्वाहा विष्णु ग्रंथि विभेदिनी स्वाहा श्रीमत् सिंहासनेश्वरी स्वाहा अनेक कोटि ब्रह्मांड जननी स्वाहा अनेक कोटि ब्रह्मांड जननी स्वाहा ब्रह्मात्तिये யாக குண்டத்திலிருந்து வெளியே வா நான் தான் பிரம்மஹத்தி. எனக்கு என்ன ஆணை ரிஷி துவேஷ்டரே? பிரம்மஹத்தியே இந்திரன் எனது 2 யாக புத்திரர்களையும் நாடகமாடி வதம் செய்து பிரம்மஹத்தி தோஷம் பெறும் பாவத்தை செய்துள்ளான். விரைவில் செல், அவனை கருமை நிறமாக பீடித்து விடு, அவனது உடம்பை விகாரமாக்கிவிடு. யார் அவனை கண்டாலும் தூர விலக வேண்டும். விரைவில் செல். தங்கள் ஆணை நிறைவேற்றப்படும். எனக்கு என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று எனக்கு? என்னை எப்படி இந்த கருவை நிறம் பிடித்தது? நான் கருவை நிறமாகிவிட்டேன். கருவை நிறத்தவனாகிவிட்டேன். நான் கருவை நிறத்தவனாகிவிட்டேன். வருணதேவா, வாயுதேவா, அக்னி தேவா. யார்? தேவேந்திரனா? ஆமாம். தங்களது பாவத்தின் பலனை கண்டீர்களா? தாங்கள் செய்த பாவங்கள் தான் தங்களை இவ்வாறு பாதித்திருக்கின்றன. இனி தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பது சரியல்ல தேவராஜா. தாங்கள் இங்கிருந்தால் மற்ற தேவர்களுக்கும் இந்த நிலைதான் ஏற்படும். உடனே இங்கிருந்து சென்று விடுங்கள். எனக்கு என்ன நேர்ந்ததோ அதை ஏற்கிறேன். ஆனால் தங்களுக்கு என்ன நேர்ந்தது? என்ன ஆயிற்று தேவர்களே? நீங்கள் அனைவரும் என்னிடம் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்களே, இதை நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லையே. என் கீழ்ப்படிபவர்கள் என்னையே அவமானம் செய்கிறீர்களே, இதை நான் யோசிக்க கூட இல்லை. நாங்களும் கூடத்தான் யோசிக்கவில்லை, தாங்கள் பாவத்திலும் தீமைகளிலும் ஈடுபடுவீர்கள் என்று. சற்று யோசியுங்கள். நான் யாருக்காக இந்த தீமைகளை செய்தேன்? யாருக்காக? எனக்காகவா? இல்லை, உங்களது நன்மைக்காகத்தான், சொர்க்கத்தின் பாதுகாப்பிற்காக. இதை எனக்கு என்று நான் செய்து கொள்ளவில்லையே. இல்லை, என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நான் சொர்க்கத்தை இழந்ததும் என்னை விட்டு நீங்கள் விலகிச் செல்கிறீர்கள். இந்த துன்பமான நேரத்தில் எனக்கு உதவி செய்வது தேவர்களே உங்களது கடமை இல்லையா? இவ்வாறு பெரிதாக பேசி எங்களை தூண்ட நினைக்காதீர்கள் தேவராஜா. தந்திரமாக நாடகம் ஆடுவது தங்களது சுயநலம் இல்லையா தேவராஜா? சொர்க்கத்தை பாதுகாப்பேன் என்று கூறி உங்களது சுயநலத்தை மறைப்பது வீண் செயல் அல்லவா? இனி விரைவில் நீங்கள் சொர்க்கத்தை விட்டு சென்று விட வேண்டும். இல்லை என்றால் இப்பொழுது தங்களை பின்தொடர்ந்து வருகின்ற பிரம்மஹத்தி எங்களை பிடித்து விடலாம். செல்லுங்கள், விரைவில் இங்கிருந்து செல்லுங்கள். குரு பிரகஸ்பதி, குருதேவா, குருதேவா, குரு பிரகஸ்பதி, தேவகுரு, தேவகுரு, எனக்கு அபயமளியுங்கள். தேவகுரு, தேவகுரு, எனக்கு அடைக்கலம் கொடுங்கள். தேவகுரு, என் உருவத்தை பிரம்மஹத்தி விகாரமாக்கி விட்டது. தேவகுரு,
என் கீழ்ப்படியும் தேவர்கள் என்னை மிக மிக அவமானப்படுத்தி துரத்தி விட்டார்கள். இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவியுங்கள் தேவகுரு. எனக்கு உதவி செய்யுங்கள் குரு, உதவி செய்யுங்கள். உனது இந்த துன்பத்தை என்னால் காண இயலவில்லை தேவராஜா. ஆனால் என்ன செய்வது? உண்மையை மறைக்க முடியாதே. உனது கபடம் மற்றும் தீமைகளுக்கான விளைவு துவேஷ்டரின் பகைமை ஸ்வேச்சலாவின் சாபமாக மாறி உன்னை வாட்டுகிறது. நானும் அந்த தீய செயல்களில் உனக்கு துணையாக இருந்தேன். ஆகையால் பாவத்தில் எங்களுக்கும் பங்கு உள்ளது. ஆகையால் தவறு செய்தவர் செய்த தவறுக்கான தண்டனையை தனியாகத்தான் அனுபவித்தாக வேண்டும். இதில் எவரும் எவருக்கும் உதவி செய்யவே முடியாது. தேவகுரு, அப்படி என்றால் நான் கலங்கப்பட்டு விகாரமாக அதோடு அரசும் இழந்து இருப்பேனா? இதிலிருந்து எனக்கு விமோச்சனமே கிடையாதா குரு? அப்படியெல்லாம் இல்லை தேவராஜா. இவ்வாறு வருத்தமடைய வேண்டிய அவசியமே இல்லை. பிறகு என் விமோச்சனம் எவ்வாறு தேவகுரு, எவ்வாறு நடக்கும்? இறைவன் சிவன் கருணை கடல், துன்பம் போக்குபவன். இந்த ஜகத்தில் உள்ள உயிரினங்களுக்கு அபயம் அளிக்கின்ற அருள் கொண்ட இறைவன்தான் அந்த ஈசன், தேவாதி தேவன், மகாதேவன். அவன் திருவடிகளை சென்றடை தேவராஜா. அவன் இத்துன்பத்திலிருந்து விடுபடும் வழியை நிச்சயம் கூறுவான். அப்படி என்றால் நான் சிவனை சரணடைய வேண்டும். அந்த வழிதான் உள்ளது. என்னால் முடிந்த வரையிலும் தேவகுரு என்ற முறையில் நான் உனக்கு உதவிகளை செய்கிறேன். ஆனால் இந்த உருவத்துடன் இந்திராணியின் முன் நிச்சயம் செல்லக்கூடாது. தேவி இந்திராணி உன்னை இந்த வடிவத்தில் கண்டால் அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள மாட்டாள். தங்கள் விருப்பம் தேவகுரு, தங்கள் விருப்பம். ததிச்சி அஸ்தியிலிருந்து பெற்ற வஜ்ராயுதமும் எனது மகுடமும் தங்கள் பாதுகாப்பில் இருக்கட்டும். இறைவன் சிவனுக்கு அருள் இருந்தால், எனக்கு அவர் விமோச்சன வழியை காட்டினால் நான் சொர்க்கம் திரும்பி தங்களிடமிருந்து அவைகளை மீண்டும் பெற்றுக் கொள்கிறேன். பதி பரமேஸ்வராய நமோ நமः. சிவசங்கரா, ஹே பரம்பொருளே, தங்களது பரம பக்தனான எனக்கு உதவி செய்யுங்கள். தேவேந்திரனா? பிரபு, நான் எனது களங்கப்பட்ட உருவத்தை தங்களுக்கு காட்ட விரும்பவில்லை. தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், முக்காலமும் உணர்ந்தவர். தாங்கள் ஞானக்கண்ணால் என் வடிவத்தை காண்கிறீர்கள். பிரபு, நான் தங்களை சரணடைந்தேன். எனக்கு உதவி செய்யுங்கள் மகாதேவா, எனக்கு உதவி செய்யுங்கள். தேவராஜா இந்திரா, ஏன் இவ்வாறு நீ மறைந்திருந்து பேசிக் கொண்டிருக்கிறாய்? முன்னே வா. தாயே, சொர்க்கத்தில் பலவந்தமாக ஆட்சியை பிடித்த கொடியவன் விருத்ராசுரனை நான் கொன்றவுடன் எனது எதிரியான ரிஷி துவேஷ்டர் என்னை பயங்கர பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கச் செய்து விகாரமான கரும நிறத்தை தந்துவிட்டார். தாயே, இனி நான் யார் முன்னாலும் வர தகுதியற்றவனாகிவிட்டேன். பிறர் என்னை கண்டாலும் மிகவும் அருவருப்புடன் தனது முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார்கள். இது கைலாயம் தேவராஜா. நீ இறைவன் சிவனை சரணடைந்துள்ளாய். கருணை உள்ளம் கொண்டு அருள் புரியும் சிவன் எவரையும் அருவருப்புடன் காண மாட்டார் இந்திரா. நீ இறைவன் சிவனுக்கு முன் வந்தால் உனது துன்பம் விலகும் வழியை அவசியம் கூறுவார். தேவாதி தேவா, தேவாதி தேவா, மகாதேவா, 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 சொர்க்கத்தின் நலனுக்காகத்தான் இவைகளை செய்தேன். இப்போது அனைவரும் என்னை வெறுக்கிறார்கள். தேவகுரு பிரகஸ்பதி மட்டும்தான் எனக்கு இரக்கம் காட்டி பேசினார். அவர்தான் அறிவுரை கூறி என்னை தங்களிடம் அனுப்பி வைத்தார். எனக்கு உதவுங்கள் மகாதேவா, எனக்கு உதவுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள். தேவராஜ இந்திரா,
இந்த படைப்புகள் நிர்மாணிக்கப்பட்டதிலிருந்து ஜகத்தில் கடும் நியதி, அதை விதியின் செயலென்றும் கூறலாம். அது தன் செயலை நீதி தவறாது, உறுதியாக, கடமை தவறாது செய்து வருகிறது. ஜகத்தில் உள்ளோர் அனைவரும் இந்த நியதியை நன்கு அறிவர். ஆனால் சுகத்தாலும் சுயநலத்திற்காகவும் இந்த நியதியை எதிர்க்கிறார்கள். அதனால் சுகப்படாமல் துன்புறுகிறார்கள். பிரபு, எதற்காக இதையெல்லாம் கூறுகிறீர்கள்? அதாவது தந்திரம், கபடம், சதித்திட்டம், அநியாயம், அநீதி, இதற்கான விளைவுகளை ஒருவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவன் எப்படி முயற்சி செய்து பார்த்தாலும், தப்பிக்க நினைத்தாலும் தப்பிக்கவே இயலாது. இதுவரை எவரும் தப்பிக்கவில்லை, எதிர்காலத்திலும் கூட எவரும் தப்பிக்க இயலாது. இந்த சட்டம் தேவர், அரக்கர், மனிதர் அனைவருக்கும் சமமானது. உனக்கும் தான். நீ உடலாலும் மனதாலும் துன்பப்படுகிறாய். அது இந்த இயற்கையால் தான் ஏற்பட்டிருக்கிறது. பிரபு, என்னால் சில தவறுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குற்றவாளி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் இயற்கையின் இச்சட்டம் தனது போக்கை மாற்றிக்கொள்ளாது. ஆகையால் நானும் கூட எந்த மாற்றமும் செய்ய முடியாது. பிரபு, பிரபு, நான் எப்போதும் இப்படியே விகாரமாக இருப்பேனா? எனக்கு விமோச்சனமே கிடையாதா பரம்பொருளே? குற்றத்தை ஏற்று பிராயச்சித்தம், தவம் செய்தால் தண்டனை சிறிது குறையும் தேவராஜா. கஷ்டத்தை அனுபவிக்கும் உறுதி மற்றும் மன வலிமை கிடைக்கப் பெறும். துன்பம் உன்னை அதிகமாக வாட்டாது. அதோடு தவமானது களங்கத்தை கழுவி அகற்றி வெளியேற்றிவிடும். நீயும் பிராயச்சித்தம், தவம் செய்த பிறகு பழைய வடிவத்தை மட்டுமல்ல, சொர்க்கத்தின் அரியணையையும் மீண்டும் பெற்று விடுவாய். தாங்கள் வாழ்க பரம்பொருளே, தாங்கள் வாழ்க பிரபு, தாங்கள் வாழ்க. பிரபு, அருள் கூர்ந்த அந்த தவத்திற்கான வழியை எனக்கு கூறுங்கள். அதனால் இந்த களங்கம் மற்றும் விகாரமான உருவத்திலிருந்து விடுபடுவேன் பிரபு. அந்த தவமானது மிகவும் கடினம் இந்திர தேவா. பிரபு, இப்போது அனுபவிக்கும் துன்பத்தை விட அது கடினமாக இருக்காதே. அருள் கூர்ந்து அதற்கான வழியை கூறுங்கள், நிச்சயம் செய்வேன். இந்த கைலைக்கு அருகிலேயே மானசரோவரில் ஒரு பெரிய தாமரை இருக்கிறது. அந்த தாமரை நாளத்தில் மிகச்சிறிய உருவம் எடுத்து மிக தூய மனத்துடன் நீ தவத்தை செய்து வர வேண்டும். அதாவது நீ செய்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் வரை செய்ய வேண்டும். பிரபு, என் தவம் எப்பொழுது பூர்த்தியாகும்? அதையும் தாங்களே கூறிவிட்டால் பரிதவிக்கும் என் மனம் அமைதியடையும். தவத்திற்கு காலவரை எதுவும் கிடையாது. தூய மனதுடன் செய்தால் ஒரு சில கணத்திலேயே பூர்த்தியாகிவிடும். சிரத்தை இல்லாது செய்தால் பல யுகங்கள் கூட ஆகலாம். தூய மனதுடன் செய், நல்ல பலன் கிடைக்கும். நேரத்தை வீணாக்காதே, உனது தவத்தை தொடங்கு. தங்கள் ஆணையை சிறமேற்கொள்ளுகிறேன் பிரபு, சிறமேற்கொள்ளுகிறேன். தேவகுரு, என்னுடைய சுவாமிக்கு மிகப்பெரிய துன்பம் நேர்ந்திருக்கிறதே. தாங்கள் அதை பற்றி என்னிடம் கூறவே இல்லை. அருள் கூர்ந்து கூறுங்கள். இப்போது அவர் எங்கிருக்கிறார்? அவன் இறைவன் சிவனை சரணடைந்து விட்டான் தேவி இந்திராணி. அவன் இப்போது சொர்க்கத்திற்கு திரும்ப மாட்டான். அவனது பிரம்மஹத்தி தோஷம் நீங்கினால்தான் அவன் இங்கு திரும்பவும் வருவான். இப்போது இந்த துன்பமான நேரத்தில் நான் அவருடன் இருக்க விரும்புகிறேன் தேவகுரு. தாங்கள் ஞான கண்களால் கண்டு எனக்கு கூறுங்கள், அவர் இப்போது எங்கு இருக்கிறார்? நான் இனியும் ஒரு கணம் கூட அவரை பிரிந்து இருக்க மாட்டேன். விரைவில் கூறுங்கள் தேவகுரு, அவர் எங்கு இருக்கிறார்? நமச்சிவாய. கூறுங்கள் தேவகுரு, எங்கிருக்கிறார் என் சுவாமி? அவன் இருப்பிடத்தை நான் கூறினால் பரமேஸ்வரன் சினம் கொள்வார் தேவி இந்திராணி. நீ இப்போது அன்னை சக்தியை ஆராதனை செய்து உனது கணவனுக்காக காத்திரு.
அன்னையே உனது கலங்கிய மனதிற்கு அமைதியை தருவாள். தேவகுரு பிரகஸ்பதியின் அறிவுரைப்படி இந்திராணி தனது கணவன் இந்திரனின் பாபம் விலக சக்தியை ஆராதிக்கிறாள். இந்திரன் இல்லாத காரணத்தால் இயற்கை தன் நிலையை இழக்கிறது. இதனால் பூலோகமும் பாதிக்கப்படுகிறது. மக்கள் மிகவும் துன்பப்படுகிறார்கள். நீர் இல்லாத காரணத்தால் வறட்சி ஏற்படுகிறது, பஞ்சம் ஏற்படுகிறது. பூலோகவாசிகள் அனைவரும் உதவியை நாடி அபயக்குரல் எழுப்புகிறார்கள். இதை நாரதரும் கண்டு மிகவும் சிந்தனை வயப்படுகிறார். நாராயண நாராயண. தேவராஜா இந்திரா, பிரம்மஹத்தி தோஷத்தால் சொர்க்கத்தின் அரியணையை இழந்து விட்டாய். படைப்புகள் அனைத்தும் தன் நிலையை இழந்தன. அதிகமான வறட்சியின் காரணத்தால் பூலோகத்தில் உள்ள பிராணிகள் அனைத்தும் அவதியுறுகின்றன. பூலோகத்தில் உள்ள பிராணிகள் எல்லாம் உதவியை நாடி வருந்தி குரல் கொடுக்கின்றன. பூலோகத்திலும் கூட இந்த துன்பம் எதுவரை நீடித்திருக்குமோ தெரியவில்லை. சொர்க்கலோகம் என்னவாகும்? நமது சொர்க்கலோகத்தின் அரியணை எதுவரை காலியாக இருக்கும்? சொர்க்கத்தின் ராஜாவாக போகிறவர் எவரோ? இந்த கொடிய நிலையிலிருந்து இறைவன் சிவன்தான் நம்மை காப்பாற்ற முடியும். பக்தியுடன் கூறுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. கண்களை திறங்கள் இறைவா, கண்களை திறங்கள். எங்கள் துன்பத்தை காணுங்கள், துன்பத்தை காணுங்கள், துன்பத்தை காணுங்கள் இறைவா. ஓம் நமச்சிவாய. பரம்பொருளே, வறட்சி மற்றும் பஞ்சத்தால் பூலோகத்தில் பிராணிகள் வாடுகின்றன. தாங்கள் கருணை காட்டுங்கள் சிவசங்கரா. சப்தரிஷிகளே, தங்கள் அனைவருக்கும் ஒரு உண்மை நன்றாக தெரியும். சொர்க்கலோகத்தில் இந்திரனின் அரியணையில் யாரும் இல்லாத காரணத்தால் அங்கு ஆட்சியே நடப்பதில்லை. தேவர்கள் செயலுக்கு ஆணையிடப் போவது யார்? வருணதேவன் எவ்வாறு மழை தருவான்? வாயு எவ்வாறு தென்றலை வீசுவான்? நாங்களும் அதைத்தான் கூற வந்துள்ளோம் பிரபு. தாங்களும் இந்திரனின் தோஷத்தை போக்கி அவரை சொர்க்கம் அனுப்புங்கள். இல்லை என்றால் இந்திரதேவன் பிராயச்சித்தமும் தவமும் செய்யாவிடில் அவன் தோஷம் போகாது. ஆகையால் சொர்க்கத்தின் அரியணையில் வேறொரு தர்மவானை, புண்ணியவானை அமர்த்த ஏற்பாடு செய்ய வேண்டும். பூவுடலுடன் அவன் சொர்க்கமும் செல்ல வேண்டும். சொர்க்கலோகத்தில் வேறு எந்த தேவனும் தேவராஜன் இந்திரன் இல்லாத நேரத்தில் அங்கு ஆட்சி புரிய முடியாதா? சப்தரிஷிகளே, நீங்கள் சொர்க்கத்தின் ஆட்சி முறையை பற்றி நன்கு அறிவீர்கள். ஆகையால் இந்த உண்மையையும் அறிந்திருப்பீர்கள். எந்த ஒரு தேவனும் இந்திரனின் அரியணையில் அமர முடியாது. பிறகு தாங்களே கூறுங்கள் பிரபு. பூலோகத்தில் தர்மம் தவறா புண்ணியவான் ஒருவன் இருக்கின்றானா? அவன் பூவுடலுடன் சொர்க்கம் செல்வானா? கூறுங்கள். புருவம்ச மகாராஜன் அகுஷன், நீங்கள் அனைவரும் சென்று அவனிடம் வேண்டுங்கள். ஜகத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை போக்க அவன் சொர்க்கத்தின் அரியணையில் அமர வேண்டும். பூலோகத்தை வறட்சி மற்றும் பஞ்சத்திலிருந்து விடுவிப்பதற்கு இதைத் தவிர வேறு வழி ஏதும் இல்லை. சுவாமி, இன்று வரை இவ்வாறு நடந்ததில்லை. எந்த ஒரு மனிதனும் சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்ததில்லை. இது படைப்பின் நியதிகளுக்கு எதிரானதல்லவா? சில விதிவிலக்குகளும் உண்டு தேவி. இந்த வாய்ப்பும் அந்த விதிவிலக்குத்தான். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய.
தாங்கள் தன்யன் மகாராஜா நகுஷரே. தாங்கள் சிவபக்தியில் சிறந்தவர். இந்த சிவபக்தியினால் தான் தாங்கள் பூவுடலுடன் சொர்க்கம் செல்லும் பேறு பெற்றீர்கள். சப்தரிஷிகளாகிய நாங்கள் சொர்க்கம் அழைத்துச் செல்ல வந்துள்ளோம். முதலில் நான் சப்தரிஷிகளுக்கு வணக்கம் செலுத்துகிறேன். இப்போது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போது சொர்க்கம் செல்ல எனக்கு விருப்பமில்லை. நான் இந்த சிவ ஆராதனையை விட்டுவிட்டு எனது மக்களையும் நாட்டையும் ஆட்சி செய்வதை விட்டுவிட்டு சொர்க்கம் செல்வதில் விருப்பமில்லை. தாங்கள் என்னை மன்னியுங்கள். நாங்கள் சிவனின் இச்சைப்படி இங்கு வந்துள்ளோம். சொர்க்கத்திற்கு வர வேண்டும். அரசனே, இந்த பூலோகவாசிகள் வறட்சி நீர் இல்லாததால் வாடுகிறார்கள். ஆனால் தங்கள் நாட்டில் சிவன் அருளினால் மக்கள் சுகமாக இருக்கிறார்கள். ஆகையால் தங்கள் மக்களை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மதிப்புக்குரிய ரிஷிகளே, நான் சிவபூஜையை விட்டுவிட்டு சொர்க்கலோகத்தின் அரியணையில் அமர மாட்டேன். என் மனம் கூறுகிறது, சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்தால் நான் மோகத்திலும் அதர்மத்திலும் வீழ்ந்து விடுவேன். உண்மை என்னவெனில் அரசே, பூலோகவாசிகளின் துன்பத்தை போக்குவதும் கூட தங்களது கடமைதான். இந்த பூலோகவாசிகளின் துன்பம் எப்போது விலகும் என்றால் அரசே, சொர்க்கத்தில் அரசர் ஒருவர் அமர வேண்டும். அந்த அரியணையில் தங்களை போன்ற பக்தர் புண்ணியவானை தவிர வேறு எவருமே அமர முடியாது அரசே. பூலோகவாசிகளின் நன்மைக்காக தாங்கள் சொர்க்கத்தின் அரியணையில் அமர வேண்டியது மிக அவசியம். தங்களை போன்ற சிவபக்தர் சிவனின் ஆணையை தட்ட முடியுமா? சிவ ஆணைக்கு நான் நிச்சயம் தலை வணங்குகிறேன். ஓம் நமச் சிவாய. ஓம் நமச் சிவாய. தர்மசீலர் மகாராஜா நகுஷன் வாழ்க! தர்மசீலர் மகாராஜா நகுஷன் வாழ்க! தர்மசீலர் மகாராஜா நகுஷன் வாழ்க! மகாராஜா நகுஷரே, மதிப்பிற்குரிய சப்த ரிஷிகளே, தங்களை வரவேற்கிறேன். தேவகுரு பிரகஸ்பதி, தர்மசீலன் நகுஷர் சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிவார். தங்களது ஆசீர்வாதத்தாலும் உதவியாலும் தேவராஜனின் கடமையை செய்வார். நிச்சயமாக குரு வசிஷ்டரே, நிச்சயமாக. மகாராஜா நகுஷரே, எமது சொர்க்கத்தின் அரியணையில் அமருங்கள். சொர்க்காதிபதி தர்மசீலர் தேவராஜ நகுஷர், தேவராஜ நகுஷர், தேவராஜ நகுஷர். மதிப்பிற்குரிய சப்தரிஷிகளே, தங்களது ஆணையை அனுசரித்து அதோடு இறைவன் சிவனின் அருளாலும் தேவராஜர் நகுஷர் சொர்க்கத்தின் அதிபதியாகிவிட்டார். நான் தங்களுக்கு உறுதி கூறுகிறேன், நான் மற்றும் சகல தேவர்களும் இவரது ஆட்சிக்கும் நல்ல செயல்களுக்கும் அனைத்து உதவிகளையும் அளித்து வருவோம். மதிப்புக்குரிய ரிஷிகளே, எனது மதிப்புக்குரிய குரு பிரகஸ்பதி, இங்கு கூடியிருக்கும் எனது பிரிய தேவர்களே, இறைவன் பரம்பொருள் சிவனின் விருப்பம் மற்றும் ஆணையை, அத்துடன் தங்கள் அனைவரது விருப்பத்தை ஏற்று தேவராஜனின் இந்த அரியணையில் அமர்ந்து மற்றும் பொறுப்பை ஏற்கிறேன். என்னால் சிவ ஆணையை மற்றும் தங்களது விருப்பத்தையும் வேண்டுகோளையும் நிராகரிப்பது என்பது முடியாதது. தாங்கள் என்னை இந்த உயர்ந்த பதவிக்கு, இந்த அரியணைக்கு ஏற்றவனாக கருதினீர்கள். ஆகையால் தங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அதோடு உறுதியும் கூறுகிறேன், எனது பொறுப்புகளையும் கடமைகளையும் என்னால் முடிந்தவரையில் நீதி நேர்மை தவறாமல் செய்து முடிப்பேன். மேன்மை பொருந்திய வேள்விகளில் சிறந்த மதிப்பிற்குரிய
சப்தரிஷிகள் சொர்க்காதிபதி தர்மசீலர் தேவராஜர் நகுஷர் தாயே, நான் சொர்க்கத்தில் இருந்தும் கூட தனிமைப்படுத்தப்பட்டேன். எனது சுவாமி என்னை விட்டு சென்று விட்டார். சொர்க்கத்தின் அரியணையில் எனது சுவாமியின் இடத்தில் ஒரு மனிதர் அமர்ந்து விட்டார். அதோடு எனக்கு எதுவும் விளங்கவில்லை. எனது சுவாமி இச்சமயம் எங்கு எந்த நிலைமையில் உள்ளாரோ? தேவகுருவும் அவரை பற்றி ஏதும் கூறவில்லை. அவர் இல்லாமல் ஒரு கணம் கூட வாழ்வது என்னால் இயலாது தாயே. எனது இந்த துன்பத்தை தங்களை தவிர வேறு யாரால் போக்க முடியும்? அருள் புரியுங்கள், கூறுங்கள் தாயே. எனது சுவாமி எங்கிருக்கிறார்? கூறுங்கள் தாயே. நான் அவர் இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாது, இருக்க முடியாது. தேவி இந்திராணி, உனது கணவன் இந்திரதேவன் இறைவன் சிவனிட்ட கட்டளைப்படி இப்போது மானசரோவர் என்ற ஜலகுண்டத்தில் ஒரு தாமரை நாளத்தில் தான் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்கிறான். அவனது பிராயச்சித்தம் முடியாத வரையிலும் அவன் தாமரை நாளத்திலிருந்து வெளியில் வரமாட்டான். ஆகையால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். அவன் திரும்பும் வரை காத்திரு. தாயே, நான் இப்போதே எனது சுவாமியை காண்பது என்பது இயலாத செயலா? வேறு ஒரு மனிதர் சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்துள்ளார். ஆகையால் நான் ஒரு கணம் கூட சொர்க்கத்தில் இருக்க விரும்பவில்லை, 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 விரும்பவில்லை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சுவாமி, சுவாமி தாங்கள் எங்குள்ளீர்கள்? ஓம் நமச்சிவாய. சுவாமி, சுவாமி தாங்கள் எங்குள்ளீர்கள்? சுவாமி, தங்களது இந்த மனைவி இந்திராணி, தங்களை காண விரும்புகிறேன் சுவாமி. தாங்கள் எங்கே? நான் இங்கே இருக்கிறேன் இந்திராணி. சுவாமி, இங்கே இந்த தாமரை நாளத்தை பார். சுவாமி, இதோ இந்த தாமரை நாளத்தில். சுவாமி, சுவாமி, தங்களுக்கு இந்த நிலை எவ்வாறு சுவாமி? தங்களை இவ்வாறு யார் செய்தது? சுவாமி, இப்போது தங்களிடம் வருகிறேன் சுவாமி. அங்கே எனில் தேவி இந்திராணி, அங்கே எனில். என் பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை தனியாகவே செய்ய வேண்டும். நீ சொர்க்கம் திரும்பிச் செல் தேவி இந்திராணி, நீ சொர்க்கத்திற்கு திரும்பிச் செல். நான் சொர்க்கம் சென்று என்ன செய்வது? தாங்கள் இல்லாமல் அந்த சொர்க்கம் நரகமாகத்தான் இருக்கும் சுவாமி. தங்களது அரியணையில் ராஜா நகுஷன் அமர்ந்து விட்டான். ராஜா நகுஷனா? இனி சொர்க்கத்தில் இந்திராணி பதவி எனக்கு இல்லை நாதா. நான் அங்கு திரும்பி செல்ல மாட்டேன், செல்ல மாட்டேன், செல்ல மாட்டேன். தேவி இந்திராணி, சொர்க்கத்தின் அரியணையில் மானிடன் ராஜா நகுஷன் அமர்ந்து விட்டான் என்றால் நீயும் சொர்க்கத்தில் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இல்லை என்றால் நான் மீண்டும் சொர்க்கத்தின் அரியணையை திரும்ப பெறுவது என்பது முடியாது. நீ சொர்க்கத்திற்கு திரும்பிச் செல் இந்திராணி, சொர்க்கத்திற்கு திரும்பிச் செல். இல்லை சுவாமி, தாங்கள் என்னை இக்கட்டில் ஆழ்த்தாதீர்கள். நான் இந்த மானசரோவரின் கரையிலேயே சிவ ஆராதனை செய்து தாங்கள் வெளியில் வரும் வரையில் காத்திருப்பேன் சுவாமி. தேவி இந்திராணி, என் மீது ஆணையாக நீ இப்பொழுதே சொர்க்கம் சென்று விடு. தேவி இந்திராணி, நீ இப்பொழுதே சொர்க்கம் சென்று விடு. இது என் மீது ஆணை. தாங்கள் ஏன் இவ்வாறு கூறிவிட்டீர்கள் சுவாமி? என்னை வற்புறுத்துகிறீர்களே. தங்களது விருப்பத்தையும் ஆணையையும் ஏற்காமல் என்னால் இருக்க முடியாது. நான் ஏற்றாலும் என் மனம் கேட்கவில்லை. நான் இப்போது
என் மனதை அல்ல, தங்கள் ஆணையை ஏற்பேன். செல்கிறேன் சுவாமி, செல்கிறேன். ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தால் துன்பம் அடைந்த அனைவரும் நன்மை பெறுவார்கள் என்பது சந்தேகமற்ற உண்மையாகும். இந்த நற்செயலின் பலனால் நல்ல பலனும் மற்றும் வரமும் கிடைக்கப் பெறுகிறது. மகரிஷி ததீச்சிக்கும் அவர் மனைவிக்கும் இறைவன் சிவனின் ஆசீர்வாதத்தால் இறையருள் பெற்ற மகன் கிடைப்பான் என்ற வரம் இருந்தது. அதைப்போல பிப்லாதன் பிறந்து வளர்ந்து ஆளானான். எப்போதும் போல சுவேச்சலாவும் ஓம் நமச்சிவாய என்று ஜபித்துக் கொண்டிருந்தார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நான் சிவ ஆணையை அனுசரித்து உனக்கு பிறப்பை தந்தேன் பிப்லாதா. இனி நந்திகேஸ்வரும் சிவகணங்களும் தான் உன்னை வளர்ப்பார்கள். செல் மகனே. வணக்கம் தாயே. வாழ்க இறைவன். நமச்சிவாய. தேவி சுவேச்சலா, சிவலோகத்திற்கு உன்னை வரவேற்கிறேன். அஸ்திதானம் செய்த மகரிஷி ததீச்சி உனக்காக இங்கு காத்திருக்கின்றார். பிரபு, எனது சுவாமி எங்கே? மகரிஷி ததீச்சி, இங்கு வா. உன்னை காண யாரோ இங்கு வந்திருக்கிறார். மகரிஷி ததீச்சி. இறைவன் பரம்பொருள் சங்கரன் வாழ்க. சுவாமி, சுவாமி. வணங்குகிறேன் சிவசங்கரா. சுவாமி. மகரிஷி ததீச்சி, தேவி சுவேச்சலா, நீங்கள் இருவரும் சிவலோகம் வந்து ஜனன மரண பந்தத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். உங்களது மகன் ருத்ர அவதார பிப்லாதன் சிவகணங்களால் வளர்க்கப்பட்டு ஜகத்தில் சிவபக்தியை பரப்புவான். இனி இருவரும் இதே வடிவத்தில் எப்போதும் சிவலோகத்திலேயே வாசம் செய்வீர்கள். இவை அனைத்தும் தங்கள் அருளால் தான் நடந்தது பரமேஸ்வரா. இனி நடப்பதும் தங்கள் அருளால் தான் நடக்கும் பிரபு. ஓம் நமச்சிவாய. அருள் உள்ளம் கொண்ட சிவனின் ஆசியால் ததீச்சி மற்றும் சுவேச்சலா உருவம் இல்லாமல் என்றென்றும் கைலையில் வாசம் செய்தனர். ஆனால் தவத்தில் மூழ்கியிருந்த இந்திரனுக்கு இன்னும் பரம்பொருளின் அருளானது கிடைக்கப் பெறவில்லை. இந்த விஷயமானது இந்திராணிக்கும் தேவகுரு பிரகஸ்பதிக்கும் கவலை தரத் தொடங்கியது. இந்த கவலையை போக்கிக் கொள்வதற்காக கைலைக்கு அவர்கள் வந்தனர். வணக்கம் தேவி சரஸ்வதி. தாங்கள் யாரை தேடுகிறீர்கள் தேவி சரஸ்வதி? நந்தி தேவனே,
நான் உன்னை பற்றி பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ மிகவும் புத்திசாலி என்று. ஆகையால் இறைவன் சிவனின் கணத்தில் முதன்மையானவன். ஆனால் நீ கேட்ட கேள்வியானது உன் அறிவை எடுத்து காட்டுவதாக இல்லை. நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? சிறிது யோசித்து பார். நான் இந்த கைலாச மலையில் யாரை தேடுவேன் என்று? தேவி சரஸ்வதி, தேவி இந்திராணியின் துன்பத்தைக் கண்டு கைலைக்கு வரவேண்டியதாயிற்று. வேறு வழியே தெரியவில்லை பரமேஸ்வரா. நீயோ கல்விக்கு தேவி, உனக்கும் உண்மைகள் தெரிந்திருக்கும். தேவி இந்திராணி, தேவராஜன் இந்திரன் மகாசக்தியை பூஜித்து வந்துள்ளார்கள். இன்னொரு விஷயத்தையும் அறிவாய், பூஜை என்றும் வீணாவதில்லை. தேவி சரஸ்வதி, பராசக்தி இந்திராணியை நிச்சயம் பாதுகாப்பாள். என்ன தேவி பார்வதி? தாங்கள் கூறினால் நிச்சயமாக செய்வேன். கவலை கொள்ள வேண்டாம் தேவி சரஸ்வதி, இந்திராணி ஸ்வர்க்கத்தில் பாதுகாப்பாக இருப்பாள். பரம பக்த நகுஷா, நீ விரைவில் கைலைக்கு வா. நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன். ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. தாங்கள் என்னை அழைத்தீர்களா? எனக்கிடும் கட்டளை என்ன பிரபு? ஆம் நகுஷா, நான் உன்னை அழைத்தேன். நீ மானிடனாக இருந்தும் கூட நீ பெற்ற புண்ணியத்தினால் பூவுடலுடன் சொர்க்கம் சென்று இந்திரனின் அரியணையில் அமர்ந்து கொண்டாய். அவ்வாறு அமர்ந்ததில் எனது செயல் எதுவும் இல்லை என்றுதான் கூறுவேன் பரம்பொருளே. இது தங்கள் கருணையால் தான் நடந்தது. எமது கருணையை பற்றி யாம் அறிவோம். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். சொர்க்கத்தின் இந்த அரியணையில் இப்போது நீ அமர்ந்துள்ளாய். அது தேவராஜன் இந்திரனுடையது. அறிவேன். இன்னொரு உண்மையையும் அறிந்து கொள். இந்திரனின் அரியணையில் எந்த மனிதனும் இன்று வரை அமர்ந்ததில்லை. சொர்க்கத்தின் அதிபதியான முதல் மனிதன் நீயே ஆவாய். அதையும் நன்கு அறிவேன் பிரபு. பிறகு இதையும் புரிந்து கொள் நகுஷா. சொர்க்கத்தின் அரியணையில் நீ அமர்ந்ததால் மானிடனான உனக்கு பொறுப்புகள் அதிகமாகிவிட்டன. நீ மிகவும் எச்சரிக்கையாக இருந்து உன் மதிப்பு, மரியாதை, கடமைகளை கவனிக்க வேண்டும். அதை மேன்மேலும் வளர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டாக நடந்து கொண்டு நிரூபித்து காட்ட வேண்டும். மானிடரும் கூட தேவர்களுக்கு இணையானவர்கள்தான் என்று. இந்த அரியணையில் நீ அமர்ந்ததால் முழு மனித சமுதாயத்தின் கவனமே உனது பொறுப்பு மற்றும் கடமையின் மீது திரும்பியுள்ளது. உனது புண்ணியம் எந்த நிலையிலும் குறையக்கூடாது. உனது நற்குணங்களை உயர்த்தி நிறுத்து. சொர்க்கத்தின் தேவர்களும் உன்னை மதிக்க வேண்டும். நல்ல செயல்களை செய்து வா. அதனால் ஜகத்தில் துன்பங்கள் மறைய வேண்டும். பரம்பொருளே, நான் தங்களை ஆராதித்தது சொர்க்கத்தை பெறுவதற்காக அல்ல. சொர்க்கத்தில் இருந்தும் கூட என் கவனம் பூலோகத்தின் மீதுதான் உள்ளது. பரம்பொருளே, நான் தங்களை பூஜை செய்ய முடியாமல் மிகவும் வருந்துகிறேன். என்னை பூலோகத்திற்கு மீண்டும் திருப்பி அனுப்புங்கள். நான் நாள் தவறாமல் தர்ம வழியிலே முன்போல தங்களை ஆராதிக்க வேண்டும். இல்லை நகுஷா, இல்லை. இப்போது இது நடக்காது. நீ இது நாள் வரை செய்த புண்ணியம் இருக்கும் வரை நீ சொர்க்கலோகத்தில் தான் இருந்தாக வேண்டும். சொர்க்கத்தில் இருந்தாலும் ஆடம்பரங்களிலிருந்து விலகியிரு. இதை கூறத்தான் உன்னை அழைத்தேன். உனக்கு நலமுண்டாகட்டும்.
சொர்க்காதிபதி தேவராஜன் நகுஷன் வாழ்க! தேவராஜன் வாழ்க! வணக்கம் தேவகுரு. தாமதத்திற்கு மன்னிக்கவும். நான் இப்போதுதான் கைலைக்கு சென்று இறைவன் சிவனை தரிசித்துவிட்டு திரும்பினேன். கைலை சென்று வந்தாயா? ஆம் தேவகுரு. நான் காண்பது கனவு என்றுதான் நினைத்தேன். ஆனால் இந்த கனவு நினைவை விட தத்ரூபமாக இருந்தது. உனது அந்த கனவு நினைவை விட மேலாக இருந்ததென்றால் அருள் கூர்ந்து எனக்கு கூறு அரசனே. கைலையில் இறைவன் சிவனிடம் என்ன பேசிவிட்டு வந்தாய்? இறைவன் சிவன் என்னை நற்குணம், கடமை, மரியாதை இவைகளை எல்லாம் விடாது முறை தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்று உபதேசித்தார். நான் அவரது சொற்களை ஆணையாக ஏற்று அதன்படியே நடப்பேன். சொர்க்கத்தில் அன்னை சக்தியின் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது. அதை ரிஷி துவேஷ்டர் தான் நிர்மாணித்தார். சொர்க்காதிபதியான காரணத்தால் நீ அந்த ஆலயத்திற்கு சென்று தினமும் ஆராதனை செய்ய வேண்டும். அதனால் சொர்க்கலோகம் மற்றும் உன்னுடைய வாழ்வு முழு அமைதி பெறும். இதை கூறுவதற்குத்தான் நான் உன்னிடம் வந்துள்ளேன் தேவராஜா. நான் தாங்கள் அறிவுரைப்படி நடந்து கொள்வேன். வணக்கம் தாயே. தாங்கள் சிவனின் மனைவி தாயே. நான் எனது ஆராதனைக்குரிய இறைவன் சிவனை தரிசித்து அவருக்கு பூஜை செய்ய வேண்டுமென துடிக்கிறேன். தாங்கள் எனக்கு ஒரு வழி செய்ய வேண்டும் தாயே. நான் அந்த தினசரி தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும். நாராயண நாராயண. பிரம்மதேவரே, தங்கள் மகன் நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனது நோக்கம் தங்களது தியானத்தை கலைப்பது மட்டுமல்ல. பிறகு எந்த நோக்கத்துடன் வந்துள்ளாய்? இயலாமைதான். என்ன செய்வது பிரம்மதேவரே? எனது மனதில் எழுந்துள்ள கேள்விகள் என்னை அமைதி இழக்கச் செய்துவிட்டன. அந்த கேள்விகளுக்கான பதிலை பெறத்தான் தங்கள் முன் வந்திருக்கின்றேன். இச்சமயம் நகுஷனே அமைதியின்றி இருக்கின்றான். ஆகையால் அவனை பற்றி கேள்வி கேட்க வந்திருக்கும் நீ அமைதியின்றி தானே இருப்பாய். அவனை பற்றி ஏன் கவலை கொள்கிறாய்? எது நடக்கிறதோ, எது நடக்கப் போவதோ அனைத்தையும் மௌனமாக நீ கண்டு கொண்டிருந்தால் போதும். நாராயண நாராயண. பிரம்மதேவரே, அவ்வாறு இருக்க முடியும் என்றால் தங்களுக்கு நான் ஏன் தொல்லை கொடுக்க வேண்டும்? ஆனால் என்ன செய்வது? அது என் குணாதிசயம்தான் பிரம்மதேவரே, குணாதிசயம்தான். ஒரு கேள்வி என் மனதில் எழுந்தால் அதற்கு விடை கிடைக்கும் வரை எனது மூச்சானது தனது நிலையை இழந்து விடுகின்றதே தந்தையே. கேள், என்ன கேட்க வேண்டும்? பிரம்மதேவரே, எனது கேள்வி என்னவெனில், ராஜா நகுஷன், அதாவது ராஜா நகுஷன் தன் வாழ்நாள் முழுவதுமே சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்திருப்பானா? உனது இந்த கேள்விக்கான பதில் ஆம் என்றிருந்தால் மேலும் ஏதும் கேள்வி கேட்க மாட்டாய் அல்லவா நாரதா? நாராயண நாராயண. இதன் பொருள் என்னவென்றால், இப்போது தேவராஜன் இந்திரன் நீண்ட காலத்திற்கு சொர்க்கத்திலிருந்து விலகியிருந்து தன் பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்வானா? நிச்சயமில்லை. இந்திரன் செய்த பாவத்தின் களங்கம் இறைவன் சிவனின் அருளினால் விரைவிலேயே விலகிவிடும். அதாவது தேவராஜன் இந்திரன் மீண்டும் சொர்க்கத்தின் அரியணையில் அமர்வானா? இந்த நகுஷன் தன் வாழ்நாள் முழுவதும் சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்திருந்தான் என்றால், பிரம்மதேவரே, பிறகு தேவராஜன் இந்திரன்? நான் கூறியதை எவ்வாறு வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம். ஆனால் இப்போது உன்னுடைய எந்த கேள்விக்கும் பதிலளிக்க மாட்டோம். பல கேள்விகளுக்கான பதில் எனக்கு கிடைத்து விட்டது தந்தையே. நான் வருகிறேன். நாராயண நாராயண.
நாட்டியம் ஏன் நின்றது? என்ன ஆயிற்று? ஏன் நிறுத்தினீர்கள்? தேவராஜா, இந்த அரியணையில் எப்போதும் இந்திராணி அமர்ந்து இதை அலங்கரித்து வந்தாள். அவள் இல்லாமல் இந்த அரியணையில் அழகே இல்லை. அவள் இந்த அவையில் இல்லாமல் எங்களுக்கு நாட்டியமாட விருப்பமே இல்லை. நீங்கள் சொல்லலாம். வணக்கம் தேவகுரு. நலமுண்டாகட்டும். தேவி இந்திராணி, நீ எங்கு சென்று விட்டாய்? அனைவருக்குமே உன்னுடைய கவலைதான். இங்கு அனைவருக்கும் என்னை பற்றி கவலையா? நானும் எனது சுவாமி தேவராஜனை பற்றி கவலை கொண்டிருந்தேன். அவர் என்னை இங்கு திருப்பி அனுப்பிவிட்டார் தேவகுரு. நான் என்ன செய்வது தேவகுரு? அதாவது நீ மானசரோவர் சென்றாயா? இப்போது அங்கிருந்து வருகிறாயா? தேவகுரு, தாங்கள் என்னிடம் எனது சுவாமியின் நிலைமையை பற்றி ஏதும் கூறவில்லை. அவர் மானசரோவரில் தாமரை நாளத்தில் இருப்பதைக் கண்டு எனது இதயமே வெடித்து விட்டது. நான் அவருடன் இருக்க விரும்பினேன். ஆனால் இல்லை தேவி, இல்லை. நீ அங்கு செல்வது, அங்கு சென்று இருக்க விரும்புவது இரண்டுமே நல்லதல்ல. என்ன? நான் எனது சுவாமியை காணச் செல்வது நல்லதல்லவா? நிலைமையை புரிந்து கொள்ள சிறிது முயற்சி செய் தேவி இந்திராணி. தேவராஜன் இந்திரன் அங்கு பிராயச்சித்தமும் தவமும் செய்ய சென்றுள்ளான். மோகமும் மாயையும் அவனுக்கு இடையூறாக இருந்தால் அவனால் தனது லட்சியத்தை அடைய முடியுமா? இப்போது நான் என்ன செய்வது தேவகுரு? இப்போது நீ இந்திரன் இல்லாமல் இருக்கும் இந்த நேரத்தில் காத்திருந்து ஒரு சோதனையை தானாகவே கடக்க வேண்டும். இப்போது எச்சரிக்கையாக இரு என்று கூறுவதை தவிர வேறு எந்த அறிவுரையும் என்னால் கூற இயலாது. அன்னை சக்தியின் பக்தியே உன்னை நிச்சயமாக இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கும். அதுவரையிலும் இந்திராணி, நீ தைரியத்தை கைவிடக்கூடாது. நாராயண நாராயண. ஜெய ஜெய பிரம்மதேவ. நாராயண நாராயண. ஜெய ஜெய பிரம்மதேவ. வணக்கம் குருதேவரே. நலமுண்டாகட்டும். வணக்கம் தேவரிஷி. வணக்கம் முனிவரே. நலமுண்டாகட்டும். தாங்கள் அளித்த ஆசீர்வாதம் பலிக்க வேண்டும். உனது இந்த வார்த்தைகள் உன்னுடைய துன்பத்தை தான் வெளிப்படுத்துகிறது தேவி இந்திராணி. இதற்கு முன்னர் உன்னை இவ்வாறு கவலையுடன் நான் கண்டதே இல்லை. உனது இந்த மன வருத்தத்தை கண்டு என் மனமும் மிகவும் வருத்தம் அடைகிறது. என்ன செய்வது தேவரிஷி? எனக்கு எதுவுமே விளங்கவில்லை. தேவி, எதுவுமே விளங்கவில்லை என்றால் துன்பம் என்ன செய்வது என்ற கேள்வியாகி மனதில் குடிகொண்டு விடுகின்றது. அப்பொழுது நம்மிடம் ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. அது என்ன? இறைவன் சிவனையும் தாய் சக்தியையும் சரணடைவதுதான் அந்த வழி. இவர்கள் அருளால் விரைவில் கணவன் தேவராஜன் இந்திரனுடன் நீ மீண்டும் இணைவாய். தேவராஜன் நகுஷனா? சொர்க்காதிபதி தேவராஜன் நகுஷனா, நீ இந்த சொர்க்கத்தின் அதிபதியானதற்கு பிறகு உனக்கு வாழ்த்து கூறுவதற்கு நான் முதன்முறையாக சொர்க்கலோகம் வந்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது என்னை காணக்கூட இல்லை. நாராயண நாராயண. மன்னிக்க வேண்டும் தேவரிஷி. தாங்கள் என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவகுரு பிரகஸ்பதிக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நலமுண்டாகட்டும். தேவி இந்திராணி, நீ தேவராஜன் நகுஷனை சந்திப்பது இதுதான் முதன்முறை என்று நான் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம் தேவகுரு. தேவகுரு, நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை தனியாக கூற விரும்புகிறேன். நாராயண நாராயண. தேவராஜ நகுஷா, நீ குருவிடம் தனிமையில் பேசுவதற்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் எங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு விடை கொடுத்து விடு. வணக்கம் தேவகுரு. சிறிது நில்லுங்கள் தேவரிஷி. நான் தேவராஜனான பிறகு முதன்முறையாக சொர்க்கம் வருகிறீர்கள். தங்களை உபசரிக்கும் வாய்ப்பை எனக்கு அளிக்க கூடாதா? நாராயண நாராயண. தேவகுருவை தரிசனம் செய்து விட்டேன். உன்னையும் நான் சந்தித்து பேசிவிட்டேன். போதும், இதுவே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீ இவ்வாறு கூறியதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நாராயண நாராயண. ஜெய ஜெய பிரம்மதேவ. நாராயண நாராயண. ஜெய ஜெய பிரம்மதேவ.
நண்பா நாரதா, பல காலத்திற்கு பிறகு உன்னை இப்பொழுதுதான் பார்த்தேன். ஆனால் நீ விரைவில் செல்கிறாயே. சிறிது காலத்தை என்னுடனும் கழிக்கலாமே. நானும் உன்னுடன் பேச வேண்டி இருக்கிறது. நண்பா பர்வதா, நீ சிறிது ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் நீயும் அறிந்து கொள்வாய். சொர்க்கத்தின் சூழ்நிலையே இப்பொழுது மாறிவிட்டது. ஆகையால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நான் உன்னை பின்னொரு சமயம் சந்திக்கிறேன். இப்பொழுது நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண. தேவராஜா, நீ என்னிடம் எதையோ கூற நினைத்தாய். இப்போது ஏன் மௌனமாக இருக்கிறாய்? கூறு, என்ன கூற வேண்டும்? நான் தங்களை சிறிது காலத்திற்கு பிறகு வந்து சந்திக்கிறேன். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. சொர்க்கத்திலிருந்து வருகிறாயா? கூறு, அங்கு நீ கண்டதென்ன? பரம்பொருளே, தங்களது திருவிளையாடலை நான் கண்டேன். ஆனால் சொர்க்கத்தின் நிலைமை இவ்வாறு மாறும் என்று எவரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. சரி கூறு, எதை நீ கண்டாயோ அதிலிருந்து நீ என்ன அறிந்து கொண்டாய்? அறிந்ததா? அதை பற்றி நான் என்ன கூறுவது? அதை எவ்வாறு கூறுவது? தேவராஜன் நகுஷனோ தங்களது பரமபக்தன். தேவராஜன் நகுஷனை பற்றி உனது மனதில் சந்தேகம் இருக்கிறதா? நாராயண நாராயண. இல்லை பிரபு, சந்தேகம் ஏதும் இல்லை. ஆனால் ஒரு கருத்து இருக்கிறது. சிவபக்தன் நகுஷனின் பார்வையில் திடீரென்று இவ்வளவு மாற்றம் எவ்வாறு ஏற்பட்டது? இது ஆச்சரியமான விஷயம்தான். இதில் ஆச்சரியம் என்ன நாரதா? பக்தன் பாக்கியவானாகிவிட்டால் பார்வை மட்டுமல்ல, எண்ணம், நடத்தை, நம்பிக்கை எல்லாமே மாறிவிடுகிறது. நகுஷன் விருப்பமின்றி சொர்க்கலோகம் சென்றான். அவன் மனதிலும் சந்தேகம் இருந்தது. சொர்க்கம் சென்றதும் தர்மம் விட்டுவிடும் என நினைத்தான். இப்போது அதே சந்தேகம் நிஜம் என்று உருவெடுத்து விட்டது. பரம்பொருளே, அவ்வாறென்றால் தாங்கள் அவனை அதர்ம வழியில் செல்லாமல் தடுக்க முடியாதா? சொர்க்கலோகம் உல்லாசமாக இருக்கும் இடம் நாரதா. அங்கு செல்வம், கேளிக்கை, பொருட்கள், அழகு, ஈர்ப்பு, கலை இவைகள் நிறைந்துள்ளன. அங்கு எப்பவும் உல்லாசமே நிறைந்திருக்கும். எங்கு உல்லாசமாக இருக்கும் எண்ணம் எழுகிறதோ அங்கு தர்மம் பிரவேசிப்பதில்லை. அவையெல்லாம் அதர்மத்தை நோக்கி இழுக்கும். நகுஷனும் கூட இடம் மற்றும் சூழ்நிலையால் பாதிப்பின்றி எவ்வாறு இருப்பான்? இந்த இடங்களின் பாதிப்பிலிருந்து தப்புவதற்கு சந்நியாசிகள் நகரங்களை துறந்து இமயம் போன்ற இடத்தில் தவம் செய்கின்றனர். நானும் கூட யோக நிலையை அடைவதற்காக கைலையை வசிப்பிடமாக கொண்டேன். புரிந்து கொண்டேன் பிரபு, அனைத்தையும் நான் புரிந்து கொண்டேன். சொர்க்கத்தின் அழகு, பொருட்கள், ஈர்ப்பு கொள்ளச் செய்யும் சூழ்நிலையானது நகுஷனின் மனதை மாறச் செய்து விட்டது. ஆயினும் பரம்பொருளே, இதனுடைய விளைவு என்னவாகும்? இது நாள் வரை நடப்பதுதான். நீயும் அதை கண்டு வந்துள்ளாய். இந்த உண்மை அனைத்தையும் நீ மட்டுமல்ல, இந்த முழு ஜகமே நன்றாக அறியும். நற்செயலுக்கு பலன் நன்மை, கொடுமைகளுக்கு பலன் தீமை என்று அறிவர். வாழ்க பிரபு, தாங்கள் வாழ்க. இனி நகுஷனை பற்றிய விஷயத்தில் மேலும் ஏதும் கேட்க மாட்டேன். இப்போது நான் சென்று வருகிறேன். தேவகுரு, நீங்களா? ஆம் மகாராஜா நகுஷா, உனது மனதில் எழுந்த சஞ்சலத்தை நான் சிறிதளவு அறிவேன். தேவகுரு என்ற முறையில் உனது மனக்கலக்கத்தை போக்கி வைப்பது எனது கடமையாகும். அதாவது எனது மனதில் தோன்றியுள்ள எண்ணத்தை தாங்கள் அறிந்து கொண்டீர்களா? இல்லை மகாராஜா, என்ன எண்ணமோ தெரியாது, அனுமானிக்க மட்டும்தான் முடியும். நீ கலங்கியுள்ளாய். இப்போது நீயே கூறிவிடு, நீ எனது ஆசிரமத்திற்கு எந்த எண்ணத்துடன் வந்திருந்தாய் என்று. தேவகுரு, எனது மனநிலையை தாங்கள் அறிய விரும்பினீர்கள் என்றால் கேளுங்கள். ஒன்றை நான் அறிய வேண்டும். சொர்க்கத்தின் அரியணையில் அமரும் தேவராஜனுக்கு தேவி இந்திராணியின் மீது உரிமை இருக்கிறதா இல்லையா?
இப்போது இதைத்தான் தங்களிடம் கேட்க நினைத்தேன். தேவி இந்திராணி தானே மனம் விரும்பினால், அதோடு தேவர்களின் அவையும் ஒப்புதல் அளித்தாள், தேவி இந்திராணி உனக்கு சொந்தமாக வாய்ப்பிருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிந்த வரையிலும் தேவி இந்திராணி தனது கணவன் தேவேந்திரனுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்து விட்டாள். அவள் வேறு ஒரு ஆடவரை கணவனாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாள். நான் எனது அதிகாரத்தை பிரயோகம் செய்தேன் என்றாலோ, சொர்க்கம் மற்றும் சொர்க்கத்தின் உள்ளோர் மீது அரக்கர்கள் பலமுறை தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஒவ்வொரு முறையும் சொர்க்கத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர். உன்னை போன்ற தர்மசீலன், நீதி தவறா நியாயம் வழங்கும் மாமனிதன் அரக்கர்களைப் போல நடந்து கொள்வதா? இதை என்னால் சிறிதளவும் நம்ப முடியவில்லை. நான் தங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வேன். எனது செயல் எனது தர்ம வழியில் இருக்கும். நானும் மற்ற தேவர்களும் உன்னிடம் இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். எனக்கு விடை கொடு. ஸ்ரீ கணேசனின் பெருமைகளை எடுத்துரைப்பது சாதாரணமானதல்ல. மிகவும் வாக்கு வன்மையுள்ள பெரியோர்களாலும் கூட இயலாதது. கௌரி புத்திரனான ஸ்ரீ கணேசனின் திருவடிகளை வேண்டுவோருக்கு மனவிருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆகையால் இந்த ஜகம் அவரை சுகத்தை தரும் அருட்கடல் என்று போற்றுகிறது. சிவமைந்தன் கணேசன் எப்போதும் பக்தர்களின் வினைகளை களைகிறார். ஆகையால் இவர் வினை தீர்ப்பவன் எனப்படுகிறார். லம்போதரன், மோதகப்பிரியன், ஸ்ரீகணேசன் சித்தி புத்தியின் களஞ்சியம். இவரை சரணடைந்தோரின் மனசஞ்சலங்கள் அகன்று விடுகிறது. பார்வதி மைந்தனின் அருளால் அவரது அறிவு கூர்மையாகிறது. அறிவு கூர்மை அடைவதால் கடமைகள் சரிவர செய்யப்பட்டு சித்திகள் கிடைக்கப்பெறும் என்பது சத்தியம். ஸ்ரீகணேசனின் பக்தியே என் தாயே சக்தி, எனக்கு தைரியமளி, எனக்கு தைரியமளி. இந்த இக்கட்டை சமாளிக்க எனக்கு சக்தி தா. எனது கணவன் கூறியதனால் நான் மீண்டும் சொர்க்கலோகத்திற்கு வந்துவிட்டேன். ஆயினும் ஜெய் ஜெகதேஸ்வரி, புவனேஸ்வரி, சர்வேஸ்வரி, உனக்கு பல கோடி வணக்கம். தேவி இந்திராணி, நீ பயம் கொள்ள வேண்டாம். கவலைப்பட காரணம் ஏதும் இல்லை. அன்னை சக்தியின் அருளால் உனக்கு எப்போதும் துன்பம் நேராது. நகுஷனின் மோகப் பார்வையால் நீ பயம் கொண்டுள்ளாய் என்று நான் நன்கு அறிவேன். இருந்தாலும் நம்பிக்கை ஊட்டுகிறேன். மகாராஜா நகுஷன் உன்னை ஒருபோதும் வற்புறுத்த மாட்டான். இருந்தாலும் உனக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் மிகவும் சாமர்த்தியமாக, அறிவுபூர்வமாக சமாளிக்க வேண்டும். எனக்கு நம்பிக்கை உள்ளது. நகுஷனின் மனதில் எழுந்துள்ள எண்ணத்தை நீ சமாளித்து அதில் வெற்றி பெறுவாய். உனக்கு நன்மையே நடக்கும். மகாராஜா நகுஷருக்கு ரம்பாவின் வணக்கம். வா ரம்பா. நீங்கள் என்னை அழைத்தீர்களா மகாராஜா? ரம்பா, இப்போது நான் மகாராஜா அல்ல, தேவராஜன் நகுஷன் ஆகிவிட்டேன். இந்த உண்மை உனக்கு தெரியாதா? அறிவேன் மகாராஜா. தேவராஜ நகுஷரே. ரம்பா, நான் ஒரு முக்கியமான செயலுக்காக அழைத்துள்ளேன். அந்த முக்கியமான செயல் என்னவெனில், நீ எனது அந்தரங்க செய்தியை இந்திராணியிடம் சென்று தெரிவிக்க வேண்டும். அவசியம் தேவராஜா, அவசியம். கூறுங்கள், தங்களது செய்தி என்ன? நான் தேவி இந்திராணியை தனிமையில் சந்திக்க விரும்புகிறேன். இந்த செய்தியை அவர்களுக்கு நிச்சயமாக கூறிவிடுகிறேன். ஆனால் அவர் தங்களை தனிமையில் சந்திக்க விரும்புவாரா மாட்டாரா என்று என்னால் கூற இயலாது. நான் உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நீ தேவராஜனின் அதிகாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும், இந்திராணிக்கும் கூற வேண்டும். என்னை சந்திக்க வேண்டும் என்று நீ அவளை வற்புறுத்த வேண்டும். அவளும் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும்.
நான் தான் தேவராஜன். இது எனது அதிகாரம் மற்றும் மான பிரச்சனை. நான் தங்கள் ஆணையை நிறைவேற்றுவேன் தேவராஜா. ஜெய ஜெய லட்சுமி நாராயணா, ஜெய ஜெய லட்சுமி நாராயணா. நாரதா, ஏதோ கேள்வி கேட்பதற்காக வந்துள்ளாய். இப்போது ஒவ்வொன்றாக கேட்கப் போகிறாயா? நாராயண நாராயண. நாரதனின் பிறப்பே கேள்வி கேட்பதற்காகத்தான் ஏற்பட்டுள்ளது. பெரியோர்களிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பது, சிறியோர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பது, இதுதான் நாரதனின் வாழ்வில் முக்கிய நோக்கம். தாயே, கேள்வி கேட்பது என்பது எனது இயல்பு. நாரதா, கேள்வி கேட்பதற்கு முன் என்னை மகிழ்வித்து விட்டாய். நீ சாமர்த்தியசாலிதான். கூறு, என்ன கேள்வி கேட்க விரும்புகிறாய்? இப்போது நீ தேவராஜன் நகுஷனை பற்றி தானே கேட்கப் போகிறாய்? நாராயண நாராயண. அனைத்தும் அறிந்தவர் தாங்கள் தானே. இப்போது மேலே என்ன கூறுவது? இறைவன் சிவனிடம் இதற்கு பதில் பெற்ற பிறகும் கூட உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? தினமும் சந்தேகச் செடிகள் மனம் என்ற தோட்டத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. எனக்கு நகுஷனை பற்றியல்ல, கற்புக்கரசி இந்திராணியை பற்றித்தான் கவலை. அவள் நகுஷனின் மனதில் எழுந்துள்ள எண்ணங்களை அமைதிப்படுத்துவாளா? உனது கவலைக்கு காரணம் இல்லை நாரதா. கற்புக்கரசியாக உறுதியாக இருந்தால் எந்த ஒரு வேற்று ஆடவனையும் அவள் தன்னை ஒரு காலம் தீண்ட விட மாட்டாள். அவளது இந்த உறுதியை எவராலும் மாற்ற முடியாது. அதாவது அன்னை சக்தியின் அருளும் கற்பின் பலமும் இந்திராணிக்கு உள்ளது. பிறகு கவலை என்ன நாரதா? ஆயினும் இறைவா, நகுஷனின் மனதில் மோகம் ஏற்பட்டு விட்டதே. நான் அறிவேன். ஆனால் ஒன்று உறுதி, காமத்தின் வசப்பட்ட நகுஷன் அதனால் தகாத செயல்களை செய்தான் என்றால் அவன் அழிவு நிச்சயம். இதைத் தவிர வேறு என்ன அறிய வேண்டும் சொல். ஏதுமில்லை பிரபு, ஏதுமில்லை. எனக்கு பதில் கிடைத்து விட்டது. இப்பொழுது எனக்கு விடை கொடுங்கள். நாராயண நாராயண. சுவாமி, நகுஷன் இந்திராணியை சொந்தமாக்கிக் கொள்ள நினைக்கிறானா? ஒருவன் தகாத வழியில் எதை அடைய நினைத்தாலும் தேவி லக்ஷ்மி, ஏதும் நடக்காது. விருப்பமும் ஆசைகளும் எப்போதும் நேர்மையாக நியாயமானதாக இருத்தல் அவசியம். தங்களது செய்தி கேட்டு நான் இங்கு தங்களை தனிமையில் சந்திக்க வந்தேன். கூறுங்கள் தேவராஜ நகுஷரே, எனக்கிடும் கட்டளை என்ன? தேவி இந்திராணி, நான் உன்னை பற்றி அதிகம் ஏதும் அறியேன். எந்த ஒரு ஆடவருமே வேறு ஒரு பெண்ணை பற்றி அதிகம் என்ன தெரியாமல் இருப்பது நல்லது தேவராஜா. சஞ்சல மனதுள்ள ஆடவர்கள் வேறு ஒரு பெண்ணை பற்றி அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பார்கள். நான் உன்னை இங்கு அழைத்த காரணத்தை அறிவாயா? மாற்றான் மனைவியை இவ்வாறு தனிமையில் அழைப்பது நல்ல மனிதருக்கான குணம் இல்லை. எனக்கு நன்றாக தெரியும், எந்த ஒரு ஆணும் மாற்றான் மனைவியை இவ்வாறு தனிமையில் அழைத்தால் அவனுக்குள் இருக்கும் ஒரே எண்ணம் அவளை அடைய நினைப்பதுதானே. அப்படியும் நீ வந்தாயா? வற்புறுத்தல், மன்னரின் அழைப்பு, நிலைமைகள் எனக்கு எதிராக உள்ளன. ஆகையால் தான் இங்கு வந்துள்ளேன். எனது கணிப்பு இப்போது சரியில்லை என்றால் உங்கள் மனதில் இருப்பது வேறு என்ன? தெளிவாக கூறுங்கள் தேவராஜா. சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்து வந்த தேவி இந்திராணியின் கணிப்பு எவ்வாறுதான் பொய்யாகும்? ஆச்சரியப்பட காரணம் ஏதுமில்லை தேவி. நான் தான் தேவராஜன், நீயோ இந்திராணி. ஆகையால் உன்னுடன் இணைவது என்பது சிறிதும் தவறல்லவே. இதுதான் எனது விருப்பம். இது என்னால் முடியாது தேவராஜா. எனது கணவர் இருக்கையில் நான் தங்களது துணைவியாக முடியாது. இந்திரதேவன் இருக்கும் இடமே தெரியாது. அவன் சொர்க்கத்தை துறந்து எங்கோ ஒளிந்து கொண்டு விட்டான். ஆகையால் அவனை பற்றி யோசிப்பதால் எந்த பயனும் இல்லை. இப்போது நீ என்னையே உனது கணவராக ஏற்றுக்கொண்டு விடு. இதை கூறத்தான் நான் உன்னை தனிமையில் அழைத்தேன். நான் எனது கணவருக்கு என்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன்.
சுவாமியாக ஏற்றுக்கொண்டேன். வேறு மனிதரை மணந்து கொள்வது என்பது பாவச் செயல். பாவம் என்பது ஒரு மனத்தோற்றம். இந்த மனத்தோற்றத்தை அகற்றிவிடு தேவி. மனதில் உள்ள தவறான கருத்தை அகற்று. தங்களது ஆணையை ஏற்று இப்போது இதையும் செய்வேன். ஆயினும் செய்வாயா? பிறகு தடை என்ன? ஆயினும் என்ன? தங்களது இந்த முடிவுக்கு சப்த ரிஷிகளும் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அவர்கள் தானே தங்களை அரியணையில் அமர்த்தினார்கள். சப்த ரிஷிகள் எனது முடிவை ஏற்பார்கள். மன்னியுங்கள் தேவராஜா, அவர்கள் அங்கீகரிப்பதால் மட்டும் இந்த முடிவை ஏற்க மாட்டேன். அவர்கள் ஒப்புதலை, அங்கீகாரம் அளித்ததை நான் ஏற்க வேண்டும் என்றால் அவர்கள் அனைவரும் தங்களை பல்லக்கில் தூக்கிக் கொண்டு என்னிடம் வர வேண்டும். அந்த பல்லக்கில் தாங்கள் திருமண ஊர்வலமும் வர வேண்டும். இதை நான் ஏற்கிறேன். நீ ஒரு முறை மட்டும் சரி என்று கூறிவிடு. தாங்கள் சப்தரிஷிகள் தூக்கிக் கொண்டு வரும் பல்லக்கில் அமர்ந்து என்னை மணமுடிக்க வந்தால் தங்களது விருப்பத்தை, ஆவலை நிராகரிக்க முடியாதே தேவராஜா. நான் தங்களது விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன். இதையே என்னுடைய ஒப்புதலாக கொள்ளுங்கள். நான் இந்த செயலை மிக விரைவாக செய்து முடிப்பேன் தேவி இந்திராணி. எனது உள்ளம் இந்த செயலை அதிவிரைவில் செய்ய தூண்டுகிறது தேவி இந்திராணி. தாயே சக்தி, என்னை காப்பாற்றி அருளுங்கள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. தேவாதி தேவா, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டு ஏற்பட்டுள்ளது. தங்களது ஆணைப்படி மனிதனான நகுஷனை பூவுடலுடன் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தோம். அவனுக்கு தேவராஜ பதவியும் கொடுத்தோம். அவன் இப்போது எங்களை அடிமையாக கருதி சொர்க்கம் அழைக்கிறான். இப்போது நாங்கள் என்ன செய்வது? என் வார்த்தைகளை மதித்து நகுஷன் எதையுமே செய்யவில்லை. அவனது செயல்கள் என் மனதிற்கு பிடிக்காததாகிவிட்டது. தகாத செயல்களை செய்கின்ற ஒருவர் எனக்கு பிரியமானவராக முடியாது. அவன் மோகத்தின் வசப்பட்டு தன் நற்குணங்களை இழந்து விட்டான். இந்த மனிதன் பக்தனாக இருக்க முடியாது. எனக்கிடும் கட்டளை என்ன இறைவா? துஷ்டனை தண்டிப்பதற்காக ஆணையிட வேண்டிய அவசியமில்லை. எவனுக்கு மரியாதை தெரியவில்லையோ அவனை பற்றி ஏன் கவலை கொள்ள வேண்டும்? அவனுக்கு நன்னடத்தை இல்லை. அவன் மீது எவர் அன்பு வைப்பார்? அவன் தர்மத்தின் பக்கம் இல்லை. அவன் பக்கம் எவர் இருப்பார்? எவன் நீதி தவறி நடக்கிறானோ அவனை அனைவரும் எதிர்ப்பார்கள். அதாவது இந்த நிலைமையில் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டியது என்னவெனில், நேரம், நீதி, நியாயம், தர்மம், இதன் வழியில் செயல்படுங்கள். அவனுக்கு எதிராக நடந்தால் அது தங்கள் பக்தனுக்கு எதிரான செயல். அந்த தயக்கம்தான் நாங்கள் வந்துள்ளோம். ரிஷி அத்ரி, தங்கள் கேள்விக்கான பதிலை ஏற்கனவே கூறிவிட்டேன். மறுபடியும் தெளிவுபடுத்துகிறேன். மற்றவரை மதிப்பவருக்குத்தான் மதிப்பும் கிடைக்கப் பெறுகிறது. எவர் ஒருவர் எச்சரிக்கை செய்தும் கூட தகாத செயல்களை செய்தால் அவர் கண்டிப்பாக தண்டனை பெற்றாக வேண்டும். மறுபடியும் கூறுகிறேன் ரிஷிகளே, நீங்கள் உங்கள் தயக்கத்தை விட்டு உங்கள் கடமைகளை செய்ய வேண்டும். தங்களுடைய ஆணை இறைவா. ரிஷி வசிஷ்டரே, நான் வாழ்வில் இவ்வாறான செயலை செய்ததே இல்லை. நட்சத்திரத்தில் வாசல் செய்யும் சப்த ரிஷிகளான நாம் இந்த மகாராஜா நகுஷனின் அடிமைகளாகி பல்லக்கு சுமக்கிறோமே. நாம் தானே நகுஷனை சொர்க்கத்தின் ராஜாவாக்கினோம். அவனே நம்மை அடிமையாக்கி இவ்வாறு பல்லக்கை சுமக்க ஆணையிட்டு இருக்கிறான். நான் விரைவில் தேவி இந்திராணியிடம் சென்றாக வேண்டும். நீங்களோ இவ்வாறு பேசிக்கொண்டு மெல்ல நடக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? நகுஷா, நாங்கள் உனது சேவகர்கள் அல்ல.
எங்களையா கூறுகிறாய்? உனக்கு வெட்கமாக இல்லை? இதன் மீது அமர்ந்து எங்களை அடிமைகளாக்கி அவமானப்படுத்துகிறாயே. நாகம் போல் செல்லுங்கள் அதிவிரைவாக, இல்லை என்றால் உங்களை தண்டிப்பேன். நாகம் 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 போல் செல்லுங்கள். இல்லை, எங்களால் வேகமாக செல்ல முடியாது. இல்லவே இல்லை, எங்களால் நாகம் போல் செல்ல முடியாது. என்ன கூறினீர்கள்? நாகம் போல் வேகமாக செல்ல முடியாதா? நான் உன்னை என்ன செய்கிறேன் பார். ரிஷிகளை அவமதித்த துஷ்ட நகுஷனே, நீ எங்களை சப்த ரிஷிகளை அவமதித்து விட்டாய். நாகம் போல் செல்லாததற்கு எட்டி உதைத்தாய். நான் உன்னை சபிக்கிறேன். இப்போதே நாகமாக மாறுவாய். சொர்க்கத்தை விட்டுவிட்டு நரகத்தில் வசிப்பாய். ஆமாம், நரகத்தில் தான் வசிப்பாய், நரகத்தில் தான். இறைவனின் ஆணைப்படி சப்த ரிஷிகளும் தம்முடைய திட்டப்படி நகுஷனை சபித்து நாகமாக மாற்றி நரகத்திற்கு அனுப்பிவிடுகிறார்கள். இதனால் கர்வம் அடைந்தவனுக்கு தண்டனை கிடைத்தது. ஆனால் இந்திராணியின் மனம் தனது கணவன் இந்திரனை நினைத்து துடித்துக் கொண்டிருந்தது. இந்திரன் பாவத்திலிருந்து விடுபட பிராயச்சித்தம் செய்து கொண்டு மானசரோவரில் தாமரை நாளத்தில் அமர்ந்து தவத்தில் மூழ்கியிருந்தான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தேவராஜ இந்திரா, பரம்பொருளே, பரம்பொருளே. தேவராஜ இந்திரா, நான் உனது தவத்தை கண்டு மகிழ்ந்தேன். உனது பிராயச்சித்தம் முடிந்து விட்டது. உனது தவத்தின் பலனால் உனது துன்பம் விலகியது. நான் தன்யனானேன் பரம்பொருளே, நான் தன்யனானேன். தாங்கள் எனக்கு அருள்வீர்கள் என்று எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருந்தது பரம்பொருளே. நான் தன்யனானேன் இறைவா, நான் தன்யனானேன். தவம் எப்போதும் பலன் தரும் தேவராஜா. தவத்திற்கு பலன் நிச்சயம் உண்டு. இப்போது நீ சொர்க்கம் சென்று மீண்டும் உனது ஆட்சியை ஏற்படுத்து. சொர்க்கத்தின் அதிபதி தேவராஜன் தேவேந்திரன், சொர்க்கத்தின் ராணி மகாராணி தேவி இந்திராணி, சொர்க்கத்தின் அதிபதி தேவராஜன் தேவேந்திரன். தேவராஜா இந்திரா, மகாராணி இந்திராணி, ஸ்வர்க்கத்தின் அரியணையில் அமருங்கள். இறைவன் பரமசிவன் மற்றும் அன்னை சக்தியின் அருளால் உனது துன்பம் அனைத்தும் விலகியது. இனி தர்மம் நீதி தவறாது சொர்க்கத்தில் ஆட்சி செய்வாயாக. இதோ உனது
வஜ்ராயுதம். வாழ்த்துக்கள் தேவராஜா இந்திரா, வாழ்த்துக்கள் தேவி இந்திராணி, வாழ்த்துக்கள். சிவனின் எல்லையில்லா அருளினால் மிக கடினமான சோதனையில் எல்லாம் நீ வெற்றி பெற்று விட்டாய். தாங்கள் கூறுவது உண்மை தேவரிஷி. இவை சிவன் மற்றும் அன்னை சக்தியின் அருளால் தான் நடந்தது. இப்பொழுது என்னை பொறுத்தவரையிலும் நீ இன்னொரு உண்மையையும் அறிந்து கொள்ள வேண்டும் தேவராஜா. தந்திரம், கபடம் இவைகளின் முடிவு எப்போதும் நன்மையாகவே இராது. அதோடு தேவி இந்திராணி எப்பொழுதும் உனக்கு உதவியாக இருப்பாள். இறைவன் பரமசிவனும் உனக்கு அருளை அள்ளித் தருவார். இறைவன் பரம